ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மல்லாட்டை உப்பு கலந்து மல்லாட்டையை போட்டு பச்சைக்காய், எங்கள் ஊரில் மல்லாட்டைன்னு சொல்லுவோம். மல்லாட்டின்னு சொல்லுவாங்க, கடலக்கான்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். பருப்பு வெந்திருக்கு, பருப்பு சாம்பார் வைக்கணும். என்னண்ட சாதம் வேகுது பாருங்கள், எப்படி கொச்சி வைத்து பாருங்கள் சாப்பாடு. ஒரு பக்கம் டீ போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். காலை வேலை நடக்குது. இங்கே பாருங்கள் எப்படி உளுந்து காய வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம இட்லிக்கெலாம் சுடுவோங்களே, இதெல்லாம் கிராமத்தில் கொல்லிங்களை போட்டு விளையிறதுங்க. வாங்கியாரெலாம் இல்லை, இயற்கை கொல்லியில் போட்டு எடுத்துகிட்டு வந்த பயிர் தாங்க இதெல்லாம். இதை உடச்சி அம்மியில் உடச்சி ரெண்டாக வந்துடும். இது வந்த உடனே அதை புடச்சி நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் காய வச்சுருக்குங்க. காஞ்ச பிறகு உடச்சி இட்லிக்கு போகணும். இப்படி காயுது பாருங்கள். மானமும் கொஞ்சம் மூடி திறக்கிறது. வெய்ய சொல்லுன்னு காயில் காஞ்சாதான் உடைக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விவசாயி வேலை பிடிக்கிறவங்க லைக் போடுங்கப்பா. நாங்கள் விவசாயி வேலை தான் செஞ்சு சாப்பிட்றோம். வாங்கிடலாம் மட்டும். இங்கே பாருங்கள், குக்கரில் போட்டு இருக்கேன் மல்லாட்டை. 2 விசில் வந்தோடனே நிறுத்திடலாம். வெந்துடும், 2 விசில்லே வெந்துடும். போதுமான அளவு. வீட்டுக்கு தேவையான பொருள் போயிட்டு நேற்று கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன பொருள் பார்க்குறோம் பாருங்கள். கார்த்திகை ஷாம்பு தான் நாங்கள் போடுவோம். கார்த்திகை ஷாம்பு வாங்கிட்டு வந்தோம். சன்ரைஸ் பாருங்கள், டப்பாவில் வாங்கி காலி ஆகிப்போச்சு. சரி, இப்போதைக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது. கொஞ்சமாக உப்பு வாங்கினாங்க. சருகி இதை கொஞ்சோண்டு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போட்டு குடித்தா இரும்பு சளியெல்லாம் கொஞ்சம் கேட்குங்க. அதனால் இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். எங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் போட்டே பாருங்க. எவ்வளோ தெரியுங்க, ஒரு பாக்கெட் 5 ரூபா. விலை பருப்பு, பாசிப்பருப்பு பொங்கல் போட்டால் அது போடணும், நல்லாயிருக்கும். இல்லை இட்லி சாம்பார் போட்டு கடலை பருப்பு, சோப்பு அதெல்லாம் வாங்கிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மாவு இட்லி மாவுக்கெல்லாம் சால்ட்டு தானே அதிகம் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு சால்ட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. கல்லூரி வாங்கிக்கலாம். அதனால சால்ட்டு உப்பு வேணுன்ட்டு சால்ட்டு உப்பு வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.